இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். ஏசாயா 41:15 நான் போரடிக்கிற கருவியாக உன்னை மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ எப்படி நம்ம இதை மாற்றுவார்? எனக்கும் ஒரு பிரச்சனை ஆபத்து வந்த நேரத்திலே ஆண்டவர் எனக்கும் இந்த வசனத்தை வாக்காக கொடுத்திருந்தார். அப்ப நான் அந்த கேள்வி எப்படி, ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து வந்துச்சு. அப்ப என்னுடைய கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ரொம்ப அது கால் உடைந்து போனது. இந்த சூழலை எப்படி நீங்க என்ன வந்து போரடிக்கும் கருவியாக்க முடியும் அப்படின்னு நான் வந்து கேள்வி எழுப்பினேன். அன்னைக்கு நான் பொருத்தனை பண்ணேன். ஆண்டவர் இந்த காலை எனக்கு நீங்க திரும்பி கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் நிற்க முடியும் நடக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து உங்களுடைய ஊழியத்தை நல்லா எங்கனால ஓடி போய் செய்வேன், நான் நோ சொல்லாம உங்களுடைய ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு நான் பொருத்தனை பண்ணேன். பாருங்க, ஆண்டவர் எனக்கு மீண்டும் எனக்கு அந்த நடப்பதற்கு நிற்பதற்குரிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏன்னா என்னுடைய கால் நொறுங்கி போனது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துல. அப்போ இந்த போர் அடிக்கின்ற கூர்மையான பட்டயமாக்குவேன் கருவியாக்குவேன் ஆண்டவர். இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு வனப்பகுதியில காட்டு பகுதியில பயணிகள்லாம் போவாங்க, மலைக்கு கீழே இருக்கல காடுகள்லாம். அப்போ மக்கள் போகும்போது தேவையில்லாத மரங்கள்லாம் என்ன பண்ணும், குறுக்க இருக்கு, அதோடைய கிளைகள்லாம் வந்து அப்படியே மூடி இருக்கு, வழி பாதையில போறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த வன அதிகாரி என்ன செய்யறாரு, ஒரு மனிதரை மரம் வெட்டுவதற்காக நியமிக்கிறார். அவர் வந்து டெய்லி என்ன பண்ற, தேவையற்ற அந்த மரங்கள் மரக்கிளைகளை வெட்டி போடுறாரு. ஆனா ஒரு டைம் கொடுத்துருப்பாரு, இவ்வளவு இந்த நாளுக்குள்ள இத்தனை மரங்களை நீ வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த மனிதனால வெட்டி இருக்க முடியாது. இன்னும் இவரு வெட்ட மாட்டாரே, சரியா வெட்ட முடியல இவரால அப்படின்னு நினைச்சு, ஒருவேளை ஒரு மனிதனால வெட்ட முடியலையோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, இன்னொரு மனிதரை மரம் வெட்டுவதற்காக அப்பாயின்மெண்ட் பண்றாரு அந்த வன அதிகாரி. இப்ப 2 பேரை வெட்டுறாங்க. இப்போ புதிதாக அப்பாயின்மெண்ட் பண்றாருல, நியமித்த அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, வந்த வேலையில வேக வேகமா எல்லாத்தையும் வேக வேகமா வெட்டுக்கிறாரு, ரொம்ப சுறுசுறுப்பா அதை ஆக்ட் பண்றாரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னால ஒரு நாளைக்கு 10 மரத்தை கூட வெட்டணும், ஆனா நீங்க வந்து 50 மரத்துக்கிட்ட வெட்ட. அந்த பழைய அந்த மனிதர் போய் கேட்டார். சொன்னாராம், ஒண்ணு இல்ல, ஒரு மர கோடாலியை நான் வந்து கூர்மையாக்குவேன். ஆக்கின உடனே அடுத்த மரம் விட்டதுக்கு எனக்கு எளிது. இது வந்து அப்போ நமக்கும் உடல் வலி ஷார்ப் பண்ணணும், கூர்மையாக்கணும். பண்ணுவோம், அது முக்கையா இருந்துச்சுன்னா அப்போ அது வேகவா நம்முடைய காரியங்கள் அதை கட் பண்றது. மரம் வெட்டணும் அப்படின்னா கோடாலே கத்திய கூர்மையாக்கணும். வாழ்க்கையில அத ஆவிக்குரிய காரியத்தை கூர்மையாக ஆக்கினால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ நம்மளை ஷார்பன் பண்ணணும்னா எப்படி செய்யுது? கருவிதான் திருமறை, பைபிள். வசனங்களை தியானிப்பதின் வழியாய், அதை கேட்பதின் வழியாய் நம்மை ஒவ்வொரு நம்ம ஷார்பன் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம அப்படியே புதுப்பித்துக் கொண்டே இருக்கோம். அப்ப பழையவைகள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் போது அப்போ நாம இந்த பரிசுத்த ஆவியிலே நாம் இன்னும் நாம வேரூன்றி நாம் நிலைத்திருக்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்மை அனுதினமும் நம்மை கூர்மை உள்ள அந்த பட்டயமாக நம்மை மாட்டுவோம், பட்டை தீட்டப்படுவோம். அதற்கு திருமறை, ஜெபம், தியானம் நமக்கு மிக உதவியாக இருக்கிறது. அப்படி என்றால் இவைகளை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து அனுதினமும் நாம் பட்டை தீட்டப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு இயேசுக்கு நாம படி செய்கிறவர்களாய் நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்